கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாம் அதை அதிகமாக தியானிக்கிறது. இந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியமாக தியானிக்க வேண்டும். உடன்படிக்கை நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த ஒரு ஒப்பந்தம். அதாவது தேவன் எப்படி அந்த காலகட்டத்தில் எப்படி ஆபிரகாமுக்கு எப்படி அந்த சன்னதிகளுக்கெல்லாம் அவர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்தாரோ, அதையெல்லாம் நாம் நினைவு கூறும் பொழுது அவர் பண்ணிட்டார், நான் உனக்கு தருவேன் என்று. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நண்பராக இருக்கீங்கன்னு வச்சாங்களா, நீங்கள் நண்பராக இருக்கீங்க. இப்போ நான் என்கிட்ட வாரீங்க, என்கிட்ட ஒரு 10,000 கேட்குங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப அடுத்த மாதம் உங்களுக்கு 10,000 தரேன். இப்படி தொடர்ந்து நான் உங்களுக்கு 10,000, உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் இருக்குது, நான் தொடர்ந்து அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் நேராக இருக்கீங்க, இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஒரு காலகட்டத்துக்கு நான் வெளியே போகிறேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட, என்ன பாருங்கள், நான் வெளியே போகிறேன், ஆனாலும் உங்களுக்கு நான் சொன்ன அந்த பணம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ நான் இல்லை, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு, அந்த பணம் கரெக்டாக வந்துடும், அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் என்ன நினைக்கணும், சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, அதனால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கணும் வெளியே. இல்லை அவர் இருந்தால் தான் அது நடக்கும், அவர் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டார் 2 வருஷம் 3 வருஷம் வெளியே போயிட்டார், அது எப்படி நடக்கும், எப்படி நடக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது கஷ்டம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன், எப்படி, நான் உங்களுக்கு செய்வேன் என்று. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் சொல்லியிருக்கிறாரு பிரதர், கண்டிப்பாக செய்வார்ன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு கமிட் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மாதம் இப்போ 2 மாதம் அவங்க முகமாக நின்று பேசினேன். இப்போ நான் ஒரு சூழ்நிலை கட்டத்தில் நான் வெளியே போகிறேன், அதனால் 2-3 வருஷம் ஆகும். ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன். அதனால் நீங்கள் என்ன, இந்த வார்த்தை தான் இப்போ நான் நபர் இல்லை, தேவன் எப்பொழுதும் அவர்கள் கூட இருக்கிறது இல்லை, ஆனால் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அது நிச்சயமாக நடக்கும். ஏதோ ஒரு வழியில் எங்கே இருந்தாலும், இப்போ நான் பக்கத்தில் இருக்கும்போது கொடுக்க வேண்டியதில்லை, நான் வெளியே நாட்டில் இருந்தால் பேங்க்கில் அனுப்புவேன், இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா வேறு நபர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், ஏதோ ஒரு உதவி நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ தேவன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை, அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக அதை நான் செய்வேன் என்று. அதைத்தான் தாவீதுக்கு பாருங்கள், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. அவனுக்கு என்ன செஞ்சார், அவன் சிறு வயதான இருக்கும்போது அவன் தேவனை அதிகமாக அன்பு செலுத்தி அவனோடு கூட இருந்து தேவன் அவனை ராஜாக்கா உயர்த்தினார். ஆனால் அவன் சூழ்நிலையில் காரணமாக வேறு விதமான தவறுகள்லாம் செஞ்சு போகும்போதும் ஆனாலும் அவர் கூடவே இருந்து அவனை காப்பாற்றினார். என் தேவனே, நீர் எனக்குள்ளே இருந்து என்னை காப்பாற்றும், என்னை பிராணன் என்னை அழிவுக்கு கொண்டு வருகிற நிறைய இருக்கான், ஆனாலும் நீர் தான் என்னை காப்பாற்றின. எத்தனை விதமான அவன் காரியத்தில் அவன் ஈடுபடுகிறான். அந்த தேவன் இந்த மாதிரி காரியத்தில் நான் இருக்கிறேன், ஏன்னா அவனை தேர்ந்தெடுத்துட்டார். இப்போ தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன் அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது கைவிட மாட்டார். அதான் நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களை ரட்சிக்கப்பட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா உங்களை கைவிட மாட்டார். இதை முதல்ல நீங்கள் ஆணித்தனமாக நம்பணும். என் தேவன் என்னை நிச்சயமாக அவர் எனக்கு கூட இருக்கிறார், அவர் என்னை ரட்சிப்பை எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறார், அவர் எனக்குள்ள தேவனாக இருக்கிறார், அவர்தான் என் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர்தான் என்னுடைய வீட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவர்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் ஒன்று சொல்லும், அதை மறந்துடாதங்க. சூழ்நிலைகள் ஒன்று, வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். பாருங்கள், சூழ்நிலை நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு சூழ்நிலைகளை விஷயமா நான் வெளியே போயிருந்தேன். பார்த்தீங்களா, 2 வருஷமாக நான் வெளியே போயிருந்தேன். அப்போ நான் எப்படி உங்களுக்கு முன்னனுக்கு, அது சூழ்நிலை. ஆனால் வார்த்தை சொன்ன பாருங்க, நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு, அது நிச்சயமாக நடக்கும். அதுதான் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. ஐயோ அவர் நபர் இல்லாமல் போயிட்டாருங்களே, எப்படி நமக்கு கிடைக்கும், பணம் தருவார் சொன்னார், ஆளை காணுமே அப்படின்னு. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த வார்த்தை, அந்த உடன்படிக்கை தேவன் அப்படி தான் அதை வைத்திருக்கிறார். தேவன் வாக்கு மாறாதவர்.
அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம்ங்க. அது வாக்குமா இப்போ நீங்கள் என்னென்னா விசுவாசிக்க நீங்கள் என்ன நினைங்க சூழ்நிலையை பார்த்து போகிறீங்க. ஐயோ இப்படி நடந்துட்டே இது என்ன செய்ய எப்படி நடக்கும்? ஆனால் ஆண்டு சொல்லார், அதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கம்ல உனக்கு அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்லார், நான் இருக்கிறேன், நீ என்னை நேசி, என்னைக்குள்ளே வா, என்னை கர்த்தர் தான் என்னை வழி நடத்துகிறார். இப்படி நீ வார்த்தை விசுவாசம். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் எல்லா அண்ட சராசரிகளும் எல்லாத்தையும் படைத்து வைத்துட்டார். இப்போ நீ விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா உடனே சூழ்நிலைக்கு தந்தால் நம்ம அப்படி வாழ்ந்துடலாம் இப்படி வாழ்ந்துடலாம் அப்படிலாம் நடக்காது. ஏனென்றால் தேவன் அந்த மாதிரி சிஸ்டம் இப்படி சூழ்நிலைக்கு தந்தால் வாழ்ந்துடலாம் அப்படின்னு வைக்கல. தேவன் என்னை விசுவாசிக்கும் பொழுது நான் இந்த பூமியில் வைத்திருக்க அனைத்தும் இந்த பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை எல்லாமே உனக்கு கிடைக்கும். அது நித்தியமாக கிடையாது. ஏனென்றால் அவர் குமாரனை அனுப்பி சிலுவையிலின் மரணத்தின் மூலமாக எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது நிறைய பேர் இந்த விசுவாசத்துக்குள்ளே வளர்கிறதுக்கான காரியத்தில் அவங்க கற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் எங்களுக்கு கர்த்தர் இருக்காங்க, நான் வேதத்தில் சர்ச்சைக்கு போகிறேன், வேதக்காரங்க தான் இருக்கேன். ஆனாலும் முழு மனதோட அந்த அன்பு, அதாவது உண்மை இப்படி தான். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்காங்க. இப்போ நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்னுடைய வார்த்தை இருக்குது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தை, ஆமாம் அவர் இல்லைனாலும் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார்ல, சொல்லது நிச்சயமாக நடக்கும். அவர் சொல்லார், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வனை சபிக்கணும். ஆமாம் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அவருடைய குழந்தை, என்னை யார் என்னை பகைக்க முடியும்? பகைக்க முடியாதா? என்னை பகைச்சுன்னு கர்த்தர் பகைக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பாருங்கள், சில பேர்கள் சில இடத்துல போய் நின்னாலே அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். சில பேர்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி ஆட்களை பாருங்கள், அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட கிருபை இருக்கும். அவங்க போகிற இடம் நல்லா சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். அவங்க போகிற இடம் செழிப்பாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறார். இப்படிப்பட்டவங்க அவங்க தேவனுக்குள்ளே இருந்து அவங்கள அறிந்து கொள்வார்கள். தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆம் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கவனே ஆசீர்வதிக்கிறார், என்னை சபிக்கவனே சபிக்கிறார். இப்படி மற்ற புறஜாதிகாரங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நபர் வந்தோன்னா எல்லா காரியமும் நல்லா நடக்குது, இந்த நபர் வந்தாங்கன்னா வீட்டில் ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த நபர் வந்தாங்கன்னா பண பற்றாக்குறை கிடையாது, எல்லாமே ஒரு சொல்லுவாங்களா பாசிட்டிவ் எனர்ஜி. அதாவது இந்த ஆட்கள் பேசுகிறதே எனக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவனை அறிந்து அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள். தேவன் தான் அந்த காரியத்தை செய்கிறார். அதைத்தான் தேவன் சொல்கிறார். அந்த அருளின அந்த நிச்சயமான அந்த கிருபைகளை, இந்த மாதிரி ஒரு கிருபை இருக்குது, மனுஷனுக்குள்ளே ஒரு கிருபை இருக்குது. இந்த கிருபைலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த உடன்படிக்கை நீங்கள் நினைக்கணும். என் கர்த்தர் இந்த தாவீதுக்கு செய்த அதே ஆசீர்வாதத்தை எனக்குள்ள இருக்கிற அவனுக்கு நேரிட்ட அந்த துன்பங்களில் மத்தியிலையும் தேவன் அவனை மீட்டெடுத்து அவனுடைய இதயத்தின் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இப்படி தேவன் அவனுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? பாருங்கள், சூழ்நிலைகள் பாருங்கள், இந்த பூமியில் ஒன்று ஒன்றா சொல்லும். சில பேர் செல்வந்தனாக இருந்தால் நான் அப்படி செஞ்சேன் இப்படி பணக்காரனாகிட்டேன், அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ இந்த பாரு, எப்போ வந்தான், இப்போ தான் வந்தான், அவன் இவ்வளோ செல்வ சேர்ந்தனா ஆயிட்டானே, எப்படி ஆயிட்டான் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த பொறாமை எண்ணத்தை விதைப்பான் பிசாசு. பொறாமை எண்ணத்தை விதைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தாட்டை அப்படியே மாற்றணும், உங்களுடைய வார்த்தையை மாற்றணும். சரி, அவனை ஆசீர்வதித்த தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்காரல்ல, அந்த ஆசீர்வதித்த தேவன் நம் தெய்வன் தான். அந்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் எனக்குள்ளே வரமாட்டாரா? நானும் அவருடைய குழந்தை தானே. இப்படி நீங்கள் வார்த்தை அப்படி டக்குன்னு அப்படி மாற்றி பேச ஆரம்பிக்கணும். சரி, என்ன செய்ய, அவனுக்கு கிடைச்சது அப்படி. அவன் சில சொல்லுவாங்களா, இப்படி ஒரு வார்த்தைகளை நம்பியிருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு இந்த தலைப்பில் போட்டேன். எது? பொருளாதார செழிப்பில். சில பேர்கள் பொருளாதார செழிப்பை குறித்து இப்படி நம்புகிறாங்க. எப்படி? சில பேரை ஏழையாகவும் சில பேரை பணக்காரராகவும் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இப்படி அவங்க மனசை தேத்திக்கிட்டு அவங்க செல்வேந்தர்னு ஆகுறதே கிடையாது, ஆகுற முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி குணங்கள் நிறையா பேர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவன் அப்படி தான் அளந்தது, அப்படி தான் வச்சுருக்காரு அப்படின்னு. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன் தான். எல்லாருக்கும் எல்லாம் தாளந்து, எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரே மணி நேரம் தான். எல்லாருக்குள்ளே அந்த தாளந்து வச்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு மனிதனும் கற்றுக்கொள்ளலாம். முடியுமா முடியாதா? ஒரு மனுஷனுக்கு ஒன்று தேவைன்னா எல்லா மனிதனும் கற்றுக்கொள்ளலாம். கார் ஓட்டணும்னா இல்லை இவன் தான் கார் ஓட்டணும், இல்லை இவன் இந்த ஜாதிக்காரன் தான் ஓட்ட முடியும், இல்லைன்னா இந்த ஜாதிக்காரன் தான் கார் ஓட்ட முடியும், இல்லைன்னா இந்த மதத்துக்காரன் தான், இல்லைன்னா இந்த ஸ்டேட்டுக்காரன் தான். அப்படி கிடையாது, எல்லாருமே செய்யலாமே. முடியுமா முடியாதா? உள்ளுக்குள்ளே தாழ்ந்து எல்லாத்தையும் வச்சுருக்காரு, சரிசமாக எல்லாத்துக்கும் சரியாக வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் அதை தேடணும், அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அதே அந்த பலன்,
அவர் சம்பாதிக்கிற அந்த பலனை எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு தருகிற அதே ஆசீர்வாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைப்பில் கர்த்தர் உன்னை தினமும் தேடுவார் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்கிறது என்னது? அவர் நம்மை எப்படி அரவணைக்கிறார், அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், இதைத்தான் நாம் தியானிக்கிறோம். அவரை நாம் புரிந்து கொள்ளும்போது, அவரை நாம் அறிந்து அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். பொய்களை நம்பி வாழாதீர்கள், சத்தியத்தை நம்பி தேவன் என்ன சொல்லியிருக்கார், அவருடைய உடன்படிக்கை என்ன சொல்லி, இந்த சத்தியத்தை நம்பி வாழும்போது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நாளும் கவலை இருக்காது, செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு குறைவே இருக்காது, களஞ்சியங்கள் நிறைந்து உங்களுடைய வீட்டில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். கர்த்தர், இப்படிப்பட்ட கர்த்தர், உடன்படிக்கை பண்ணப்பட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.